வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் வெங்கடேஷ். நீங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்ஸ் பற்றி எங்களுக்கு போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்காக நான் இந்த சப்ஜெக்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து தெரியும், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் 1 and 2ன்னு சொல்லிட்டு 2 சப்ஜெக்ட் படித்தோம். ஓகேங்களா? நம்மளுடைய இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் முடிக்கும்போது படித்தோம். அப்போவே ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக ஒன்றுமே ஞாபகமே இருக்காது, கான்செப்ட்ஸ் எல்லாமே மறந்து போயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் ஒரு 8 கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எஸ்ஏ 1 and 2 2 இதுலேயுமே உங்களுக்கு ஒரு 8 கான்செப்ட்ஸ்லேருந்து தான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது 8 கான்செப்ட்ஸ்லேயே உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்லுக்கான சிலபஸும் இதிலே அடங்கிடுது. சரிங்களா? ஸோ அதனால் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒவ்வொரு டாப்பிக்கும் மேக்ஸிமம் ஒரு 5லேருந்து 6 வீடியோவாக நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் உங்களுக்கு ஒரு 40 வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் டீட்டெயில்டாக நம்ம வந்து 2 செமஸ்டராக படித்ததை நான் டீட்டெயில்டாக நடத்திடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்லி இன்டிட்டர்மினேட் அண்ட் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கும் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸை பொறுத்தவரை அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? அது போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்னால் என்ன, இந்த சப்ஜெக்டில் என்ன படிப்போம் அப்படிங்கிறது ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் நம்மளுடைய ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்டை நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டிசைன் படிச்சிருப்போம், டிசைன் சப்ஜெக்ட், அதாவது டிசைன் ஆஃப் ஆர்சி எலிமெண்ட்டுன்னு சொல்லி பீமை எப்படி டிசைன் பண்ணுறது, காலத்தை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம், ஃபூட்டிங் எப்படி டிசைன் பண்ணுறது, ஸ்லாப் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். பட் ஆனால் இந்த சப்ஜெக்டில் நம்ம அந்த ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்டை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அனாலிசிஸ் அப்படின்னா ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்டில் லோடு ஆக்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த லோடுனால அந்த பீம் ஆகட்டும் இல்லை காலமாகட்டும் அந்த எலிமெண்ட்டில் உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ வருது, ஸ்லோப் எவ்வளோ வருது, ஓகேங்களா, மூமெண்ட் எவ்வளோ வருது. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸை வந்து இந்த சப்ஜெக்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அனாலிசிஸ் சப்ஜெக்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் அண்ட் இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸை எப்படி நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது, அண்ட் தென் ட்ரஸ்ஸஸை வந்து எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது, ஆர்ச்சஸ், கேபிள்ஸ், ஃப்ரேம்ஸு, ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன், மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடு, இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம். ஓகேங்களா? எஸ்பெஷலாக நம்ம இந்த இதிலெல்லாம் படிப்போம். ஓகேங்களா? ஐஎல்டி வந்து கால்குலேட் பண்ணுறது. ஓகேங்களா? மூவிங் லோடு, நான் மூவிங் லோடு இல்லை கால்குலேட் பண்ணுவோம், ஸ்டிஃப்னஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கை மட்டும்தான் நான் எடுத்து வந்து உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் இதுதாங்க ஃபஸ்ட்டு கான்செப்ட். நீங்கள் வந்து உங்களுக்கு எஸ்ஏ வந்து இது வேறு புரியல அப்படின்னா கூட இந்த இனிமேல் நான் போடுற வீடியோவை ரெகுலராக பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸில் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் பீம் அப்படின்னா என்ன? ஓகேங்களா? இங்கே சிம்பிளான டெஃபினேஷன் எழுதியிருக்கேன் பாருங்களேன். If the equilibrium equations are sufficient to analyze the structure, then for the unknown forces it is called as statically determinate structures ன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை படித்த உடனேலாம் நமக்கு புரிஞ்சிடாது. ஓகேங்களா? நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் அதை சொல்லும் போதாவது உங்களுக்கு ஞாபகம் வரும், படித்த ஞாபகம் வரும். ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பீம் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பீம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பீம் வந்து நமக்கு வந்து அதாவது ஸ்டேபிளாக இருக்கணும். ஓகேங்களா? ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 0 அண்ட் தென் சமேஷன் ஆஃப் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 3 கண்டிஷன் தான் உங்களுக்கு ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ் ஆர் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் எல்லாம் சம் பண்ணணும் அப்படின்னா 0 கிடைக்கணும். ஒய் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் எல்லாம் 0 பண்ணணும்னாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், 0 கிடைக்கணும். மூமெண்ட்டையும் உங்களுக்கு
கால்குலேட் பண்ணிங்கனாலும் 0 கிடைக்கணும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்வர்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ் ஓகேங்களா எல்லா டைரக்ஷன்லையும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதுதான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு ஒய் டைரக்ஷன் கரெக்டுங்களா. ஸோ ஒய் டைரக்ஷனில் 5 கிலோமீட்டர் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே டவுன்வர்டில் இருந்து உங்களுக்கு மேலே நோக்கியும் 5 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகணும். அப்போனா தானே இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் பேலன்ஸ் ஆகி இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிள் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் டைரக்ஷனில் உங்களுக்கு இந்த பக்கம் ஆக்ட் ஆச்சுன்னா அதே மாதிரி இந்த சைட்லேருந்து ஈக்குவலான ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகணும். அதே மாதிரி மூமெண்ட் இங்கே எவ்வளோ மூமெண்ட் ஆக்ட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் ஈக்குவல் மூமெண்ட் இந்த பக்கம் ஆக்ட் ஆகணும். ஸோ தென் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், அதாவது ஈக்குலிபிரியமாக இருக்கும், ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த ஈக்குவேஷன்ஸை கொண்டு வராங்க. சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் எஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஸோ இந்த நமக்கு மொத்தமாகவே இந்த மூணு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்குது ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு பீம் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பீமில் ஆக்ட் ஆகிற அன்னோன் ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அது வந்து உங்களுக்கு இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பீமை நம்ம எடுத்து அனாலிசிஸ் பண்ணும்போது அந்த பீமில் ஆக்ட் ஆகிற அன்னோன் ஃபோர்ஸஸ் வந்து உங்களுக்கு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குதோ அதுதான் ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனும் அந்த பீமில் ஆக்ட் ஆகிற அன்னோன் ஃபோர்ஸஸும் ஷுட் பி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸை நம்மளால் அனலிசிஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. அதாவது எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் நம்மளால் அனலிசிஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அதாவது எக்ஸாம்பிள் ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ் இது எக்ஸாம்பிள் கேட்டுட்டு இருக்காங்க ஓகேங்களா. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமும் கேன்டிலீவர் பீமும் உங்களுக்கு ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் பீமுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகேங்களா. ஸோ இது ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா உங்களுக்கு நம்பர் ஆஃப் அன்னோன் ஃபோர்ஸஸ் ஓகேங்களா. ஸோ அன்னோன் ஃபோர்ஸஸ் அப்படின்னா இப்படி ஒரு பீம் இருக்குது. ஸோ அந்த பீமில் உங்களுக்கு கீழேருந்து ரியாக்ஷன்ஸ் ஆக்ட் ஆகும், மேலேருந்து உங்களுக்கு மெம்பரில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் மெம்பர் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் நீங்கள் சம் பண்ணும்போது ஷுட் பி ஈக்குவல்ட்டாக இருக்கணும் ஆர் அட்லீஸ்ட் லெஸ் தென் ஆவாது இருக்கணும் ஓகேங்களா. நம்பர் ஆஃப் அவைலபிள் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனுக்கு புரிஞ்சுதுங்களா. ஸோ எப்போவுமே அதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் வந்து கண்டிப்பாக ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு 3 தான் இருக்குது ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன் ஃபோர்ஸஸும் 3 தான் இருக்கணும். ஸோ தட் அப்போ தான் நம்ம வந்து அந்த பீமை இல்லை அந்த ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனோட ஜஸ்ட் ஆப்போசிட் அப்படிங்கிறது தான் ஸ்டாட்டிக்லி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸ்டாட்டிக்லி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பார்த்துடலாங்களா. ஸோ இஃப் த பீம் cannot be analyzed using the equilibrium equations, therefore it is called as a statically indeterminate structures ஓகேங்களா. ஸோ ஒரு பீமை நம்மளால் நமக்கு இருக்கிற கையில் இருக்கிற அந்த 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்மளால் அனலைசிஸ் பண்ண முடியலன்னு வைங்களேன். ஸோ அந்த பீமை தான் நம்ம ஸ்டாட்டிக்லி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான பீம் என்னெல்லாம் பாருங்களேன், ஃபிக்ஸ்டு பீமு, கண்டினியூஸ் பீமு, ப்ராப்டு கேன்டிலீவர் பீம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இன்னுமே புரியல அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஸ்டாட்டிக்லி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ அந்த பீமில் ஆக்ட் ஆகிற அன்னோன் ஃபோர்ஸஸ் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் அவைலபிள் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸை விட அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டாட்டிக்லி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த பாக்ஸ் பண்ணியிருக்கிறது தாங்க கண்டிஷன். இதுவே வந்து கம்மியாக இருக்கணும் இல்லை ஈக்குவலாக இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா அது ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க் கேட்குற கிளாசிஃபிகேஷன்ஸை தான் பார்க்க போகிறோம். டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம டிட்டர்மினேட்னு சொல்லுவோம், இன்டிட்டர்மினேட்னு சொல்லுவோம், அண்ட் தென் அன்ஸ்டேபிள்னு சொல்லுவோம் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன? A structure is said to be determinate. எப்போ சொல்லுவோம்? if the total number of unknown forces, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸில் ஆக்ட் ஆகிற டோட்டல் நம்பர் ஆஃப் அன்னோன் ஃபோர்ஸஸ் கண்டிப்பாக இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அன்னோன் ஃபோர்ஸஸ் ஷுட் பி ஈக்குவல் டு த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துடலாங்களா. ஸோ இந்த பீம் பார்த்தாச்சுங்களா. ஸோ நான் இது என்ன பீம் உங்களுக்கே தெரியும், இது என்ன சப்போர்ட்டுன்னு ஃபஸ்ட் நம்ம வச்சுக்கலாங்க. ஸோ மொத்தமாக உங்களுக்கு மேக்ஸிமம் 3 சப்போர்ட் தான் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இது ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டு. நெக்ஸ்ட் பார்க்குறீங்களா. ஸோ இது என்ன சப்போர்ட் அப்படின்னா ஹிஞ்ச்டு சப்போர்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஹிஞ்ச்டு HINGED ஹிஞ்ச்டு சப்போர்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் தென் இது வந்து ரோலர் சப்போர்ட்
ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ போக போக நல்லாவே பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த ஹிஞ்சர் சப்போர்ட்டுக்கு எத்தனை ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஓகேங்களா. சப்போர்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த பீம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் வரைஞ்சிருக்காங்க, அந்த பீம் வந்து சப்போர்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, காலம், அதை தான் நம்ம சொல்லுவோம். அந்த காலத்தோட கண்டிஷன் இது ஹிஞ்சர் அப்படின்னா, ஸோ அப்போ அதுக்கு வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸோ ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸும் இருக்கும். இதே ரோலர் சப்போர்ட்டுக்கு ஒரே ஒரு ரியாக்ஷன்ஸ், வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகேங்க, சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இது டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சரா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நம்ம கண்டிஷன் என்ன, நம்பர் ஆஃப் அன்னோன் ஃபோர்ஸஸ் ஷுட் பி ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன். ஸோ இதில் நம்பர் ஆஃப் அன்னோன் ஃபோர்ஸஸ் என்னன்னு பாருங்களேன். ஸோ இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு 2 ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுது, ஹரிசாண்டல், வெர்டிக்கல். இதில் ஒரே ஒரு வெர்டிக்கல். மொத்தம் எத்தனை ஆச்சுங்க, 3 ஆச்சு. ஸோ மொத்தமாக இதில் 3 தான், எந்த ஒரு மெம்பர் ஃபோர்ஸஸ் இதில் ஆக்ட் ஆகலை. ஓகேங்களா. ஸோ தட் டோட்டல் நம்பர் ஆஃப் அன்னோன் ஃபோர்ஸஸ் ஆர் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3. அவைலபிள் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் எவ்வளவு, 3 தான். நமக்கு ஜென்ரலாக தெரியும் தானே, சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் எஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் எஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் 3 ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இது மொத்தமாக உங்களுக்கு அங்கேயும் 3 வந்துருச்சு, இங்கேயும் 3 ஆச்சு. ஸோ நமக்கு கண்டிஷன் ஈக்குவலாக ஆயிருச்சுங்களா, அன்னோன் ஃபோர்ஸஸும் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்னென்னு சொல்லிடலாம், இதை டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிடலாம், அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து நம்ம டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாட்டிக் டிட்டர்மினன்சியோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0வாக இருக்கும். நல்லா நான் வச்சுக்கோங்க, ஸ்டாட்டிக் எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினன்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன், எக்ஸ்டர்னல்னால் என்ன, திடீர்னு ஒரு புது டேர்ம் வருது அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்வேன், டீட்டெயில்டாக சொல்வேன். ஜஸ்ட் இந்த கண்டிஷன் மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இன்டிட்டர்மினன்சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0வாக இருந்துச்சு அப்படின்னா எப்போ அப்படின்னா டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு. ஓகேங்களா. ஓகே, நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் ஒவ்வொரு கண்டிஷனை பக்கத்துலேயே நான் சொல்லிடுறேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா இந்த கண்டிஷனை வச்சு தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸே வரும். ஓகேங்களா. ஸோ ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி வேல்யூ 0வாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, உங்களுக்கு வந்து டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா. ஸோ நான் வந்து இன்னும் 2 இருக்குது, அதையும் நம்ம கையோட பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா. இங்கே வந்து என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த டோட்டல் நம்பர் ஆஃப் அன்னோன் ஃபோர்ஸஸ் வந்து மோர் தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ நல்லா வச்சுக்கோங்க. ஸோ அந்த மெம்பரில் ஆக்ட் ஆகிற அன்னோன் ஃபோர்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன்ஸை விட உங்களுக்கு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா, ஸ்டாட்டிக்லி இன்டிட்டர்மினேட், அதே தான் இங்கேயும் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நான் வந்து பொதுவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டிட்டர்மினேட். ஓகேங்களா. அண்ட் தென் இன்டிட்டர்மினேட்னு பொதுவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட், இன்டிட்டர்மினேட் அப்படிங்கிறது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி மாதிரி கைனமேட்டிக் இன்டிட்டர்மினன்சின்னு இன்னொன்று இருக்குது. சரிங்களா. ஸோ அதை குழப்பிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே ஸ்டாட்டிக்லி இன்டிட்டர்மினேட்னா என்ன, ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட்னா என்னன்னு கொடுத்துட்டு பொதுவாக டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னன்னு சொல்லுவோம், இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்போவுமே உங்களுக்கு அந்த ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சியோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். ஓகேங்களா. அங்கே என்னென்னு பார்த்தோம், டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸில் உங்களுக்கு ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சியோட வேல்யூ 0வாக இருக்குன்னு பார்த்தோம், ஈக்குவல் டு 0. பட் ஆனால் இங்கே இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்தவரை கிரேட்டர் தென் 0. ஓகேங்களா. ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருந்து உங்களுக்கு கேட்குறாங்க, பட் ஆனால் இதை வந்து ப்ராப்ளம் ஓரியன்டாக தான் இதில் அதிகமாக கேட்குறாங்க. இதை செக் பண்ணி பார்த்துடலாங்களா. ஸோ இது என்னது உங்களுக்கு ஃபிக்ஸட் சப்போர்ட்டு, உங்களுக்கு எண்டில் வந்து ஒரு ரோலர் சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஓகே, நம்ம கண்டுபிடிச்சிடலாங்களா. ஸோ இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்த்துடலாங்களா. ஸோ இதில் நம்பர் ஆஃப் அன்னோன் ஃபோர்ஸஸ் எவ்வளோ இருக்கும், ஃபிக்ஸ்டு சப்போர்ட்னா உங்களுக்கு ஹரிசாண்டல், வெர்டிக்கல், மூமெண்ட்டு. ஓகேங்களா. மொத்தம் 3 ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ரோலரில் ஒரே ஒரு வெர்டிக்கல் தான். ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சுங்க, 4 இருக்குங்களா அன்னோன் ஃபோர்ஸஸ்ஸு 4. ஸோ ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் பாருங்களேன் 3 இருக்குது. ஸோ அப்போ என்னாச்சு உங்களுக்கு 4 கிரேட்டர் தென் 3. கரெக்டுங்களா. ஸோ அப்போ இது என்ன ஆச்சு, உங்களுக்கு அன்னோன் ஃபோர்ஸஸ் வந்து ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் விட அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா. இதை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா. கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன், அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா. அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் அன்னோன் ஃபோர்ஸஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரோலர், அப்போ இங்கே ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்கும், ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன். அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன் ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா 2. ஸோ நம்பர் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் 3. அப்போ ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை நம்ம அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ 3க்கான டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதுங்களா. ஸோ உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷனும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் அன்னோன் ஃபோர்ஸஸ்
ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ். இதே அன்னோன் ஃபோர்ஸஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு, ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனை விட அதிகமாக இருந்துச்சு இன்டிட்டர்மினேட். நம்பர் ஆஃப் அன்னோன் ஃபோர்ஸஸ் வந்து உங்களுக்கு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா, 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் மொத்தம் 3 தான் இருக்கும். ஓகேங்களா, 3D ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் 6 இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 3Dக்கு மட்டும் பார்த்துடலாம். சமேஷன் ஆஃப் fx is equal to 0, fy equal to 0, z டைரக்ஷன் வந்துடும். z டைரக்ஷன்லேயும் ஃபோர்ஸ் வேல்யூ 0, மூமெண்ட்டும் உங்களுக்கு 3 டைரக்ஷன்லேயும் 0. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதனுடைய ஃபார்முலாஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸ்டாட்டிக்லி இன்டிட்டர்மினேட் கால்குலேட் பண்ணுறதுக்கு எப்படி ஃபார்முலா, இன்டிட்டர்மினன்சினா என்ன, ஸ்டாட்டிக்லி இன்டிட்டர்மினன்சினா என்ன அப்படிங்கிற ஃபார்முலாஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், அலாங் வித் ப்ராப்ளம்ஸோட. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.